பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மொத்தவங்க அம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரிங்கன்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலக புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் பெண்கள், எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேறு. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம், வாடா தம்பி, உட்காரா தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும், அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சான்னு தெரில. எல்லாத்தையும் சக்கட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான். மிஸ்கின் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பேப்பாட்டாக்கிற தமிழ் சினிமாவில்? ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்றைக்கு மேடையில் உட்காந்தவங்க மிக திறமையான, அற்புதமான, நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி குறைச்ச மாதிரி உலக சினிமாவிலேருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டு அடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். எங்களோட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டேஷன் சைடு சரி, மற்ற விஷயம் நம்ம டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம். சினிமா அது சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, சினிமாடான்னு. சினிமா அது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் பண்ணினா நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ஒரு சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள். சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெளிநாக்க பிடிக்கிற எடுத்தோம், அமீரன் மாதிரி ஒரு பருத்திவன் எடுத்தோம், ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலான மாதிரி சிவன் படம் எடுத்தோம், பாலாசித்தர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம். ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ இது வந்து ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு இன்னும் பல மணிக்கு நீங்கள் பேசலாம், கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த தரக்கூடியவர்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றிங்க கேவலமாக இல்லையா? எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம் மேடையில். எப்படி பொத்தாம சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனே கிளுகிளுன்னு தான் இருக்குது. பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி
நம்மளே வெளியே அசிங்கப்படுவோம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தவங்க அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இது அந்த டாலோட அன்பளோட பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அஸ்டமிகாவில் ஒர்க் பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து பூலாவன் கேட்டு இப்போ பார்த்துருப்பீங்க. பூலாவன் வாசம் சாரி அஜித் சார் படம். அதில் வந்து டைரக்டர் அதில் வந்து ஜோதியா கண்ணனை அடிச்சிருப்பான். நான் அப்பயே சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு. நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ணான். ஆனால் வாழ்க்கை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரல் புகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து வந்திருக்கான். ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து இவரும் போவேன். இப்போ படுத்துக்கிட்டே இருப்பான். டேய் என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான், சரி விட்றான்னா அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயான கோபி ஆனார். நீயான கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆக்டிஸ்ட் ஆகிவிட்டேன் அப்போ சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஏன்னா டிவி சீரியல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி, உண்மையான தம்பி. சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.